ரெண்டாவது, நிறைய பேத்துக்கு மனசுக்குள்ள நம்ம ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் நம்மள எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துருக்கு. கரெக்டா? நான் இதோட போதுங்க, எனக்கு என்னோட பிஸ்னஸ் நல்லா இருக்கு, நான் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இதுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே அடுத்த லெவலுக்கு போகணும், என்னோட விங்ஸ் இன்னும் நான் உயரமா பறக்கணும் அப்படின்னு நினைச்சவங்க தான் அங்கே இருக்கும். சரி, இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினைச்சோம்? நம்பர் ஜாஸ்தியாக வச்சு பண்ணுறதா, 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஒரு பெரிய ஹாலில் 500 பேர் 1000 பேர் வச்சு பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் சொல்லி, மோடிஜி வந்து எந்த அளவுக்கு விமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நடத்துறதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. தென் வி ஹவ் டிசைடட் இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெல்லாம் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுவோம். அதில் தான் மிஸ்ஸஸ் ஆவுடையம்மாள் வந்து ஃபினான்ஸ் பற்றி எல்லாம் பேங்க் சைட்லேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தென் எனக்கு இன்னும் கொஞ்சம் தோணுச்சு, இல்லை கொஞ்சம் லிமிட்டட் க்ரௌடு, நல்ல ப்ரொஃபைலிங் எடுத்து ரொம்ப அது வந்து விமனாகவே நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பேருக்கு வந்து விமன் அங்கே ஓனராக வச்சுட்டு இது வந்து விமன் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாமல் ரியலாக விமன் ரன் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான எடுத்து ஆட்களை என்டர்பிரீனர்ஸ் எடுத்து நம்ம அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு யோசித்தோம். நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன்று, பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக அவரை அப்சர்வ் பண்ணுற, அவரோட பழகிற, அவரோட கைடன்ஸ் கிடைக்கிற இடத்துல பிஜேபி கட்சி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து என்ன வச்சுருக்காங்க. அவர் ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியில் இருக்கிற எல்லா விமனுக்கும் நான் தான் நேஷ்னல் லீடர். அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் நாட்டோட பெண்களோட வளர்ச்சிக்கு வேலை செய்கிறாரு, எந்த மாதிரி கேர் எடுத்துக்கிறாரு, அவரோட தாட் ப்ராசஸில் விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட் 5 years எனக்கு க்ளோஸாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்தாரு. அதனால் எப்போவுமே அவர் வந்து எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலுமே, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒரு விஷயம், தூய்மை பாரதம், டாய்லெட்ஸ் வந்து கட்டுறதுக்கு, எல்லா வீட்லேயும் டாய்லெட் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னாரு. நினச்சி பாருங்கள், நானுமே ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்து தான் வந்திருக்கேன். இங்கே தொண்டாமுத்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன உளியப்பாளையம் அப்படிங்கிற கிராமம். எங்கள் கிராமத்துலலாம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வீட்டில் தான் டாய்லெட்ஸே இருக்கும். ஆனால் இன்னைக்கு டாய்லெட் இல்லாத வீடு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம நாடு மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பாலிசி தான். அதை ஒரு விஷனரி லீடர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு முடிவெடுத்தாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கான பெண்கள், அரௌண்ட் 11 crores of women, now they are leading their life with dignity. Because I used to say that டாய்லெட் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பில்டிங் கிடையாது, ஒரு செங்கல் கிடையாது, அது வந்து பெண்களோட கௌரவம். காலையில் எழுந்து ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி எங்கே தேடி போகிறது, சாயந்தரத்து வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். இன்னைக்கு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா பேங்க் அக்கௌண்ட், எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும்னு கொண்டு வந்தாரு, ஜன்தன் அப்படின்னு பேர். அதில் பேங்க் அக்கௌண்ட்டு இல்லாமல் இருந்தது இந்த நாட்டில் அதிகமாக பெண்கள். ஆவுடையம்மாளுக்கு தெரியும், ஜன்தனுக்கு முன்னாடி பேங்க் அப்படிங்கிற இடமே அது ஆண்களுக்கான இடமா தான் இருந்தது. அன்லெஸ் அதர்வைஸ் அந்த விமனுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்போ அந்த மாதிரி இருந்தால் ஒழிய. ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்ததுனால இந்த ஃபினான்சியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிறதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு பேஸாக இருக்கு. செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமன் லோன் வாங்கணுமா? நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, லோன் வாங்கணுமா? எனக்கு எங்களோட ஃபேமிலியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு விவசாய லோன் வாங்கணும்னு சொன்னால் அன்னைக்கு யார் கட்சி ஆட்சியில் இருக்காங்களோ அந்த கட்சிக்காரங்களை பிடிச்சிட்டு போய் பேங்க்ல சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க கமிஷன் வாங்கிட்டு லோனை வாங்கி தருவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இல்லாமல் இன்னைக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு டிஜிட்டல் வாயிலாக யார் லோன் அப்ளை பண்ணாலும் நீங்கள் நேரடியாக உங்களோட ப்ராசஸ் இருக்கா, ஸ்வநிதி, தெருவோர வியாபாரிக்கு உனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, கார்பரேஷன் கொடுக்குற ஐடி கார்டு இருக்கா, உன்னோட லொக்கேஷன் இருக்கா, நீ அப்லோட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பணம் 10,000 உன்னோட அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் நடக்க தொடங்கியாச்சு. அப்போது அவரோட அந்த ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையாக விமனுக்கு இந்த நாட்டில் என்ன மாற்றம் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். அதே மாதிரி ஈவன் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு கூட
லிஸ்ட் வரும், கேண்டிடேட்ஸை ஃபைனலைஸ் பண்ணுற லிஸ்ட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி ஒரு 13 லீடர்ஸ் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டோட லிஸ்ட் வரும்போது பிரைம் மினிஸ்டர் மோடிஜி கேட்குற முதல் கேள்வி, எத்தனை விமன் கேண்டிடேட் இருக்காங்க? விமன் கேண்டிடேட் ஆகிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரியான அவரோட அந்த இன்ஸ்பிரேஷன், அவர் அந்த விஷயங்களை அணுகிற விதம், இதெல்லாமே என் மனசுக்குள்ள எப்பவுமே நாம் ஒரு விமன் லீடர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, விமனுக்கு தான் நிறைய நம்ம செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னா நான் முன்னாடி எங்களை காலையில் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் இஸ் கிவிங் அ வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ். அப்போ நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன்னா, வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய விமனோட விஷயங்களை நாம் ப்ரிடாமினண்ட்டாக எல்லாத்துக்கும் பண்ணுவோம். ஆனால் விமன் அப்படின்னு வரும்போது அந்த ஸ்பெஷல் கேர் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் கோயம்புத்தூர் மாதிரி இங்கே தடிக்கு விழுந்தா தொழில் முனைவோர்கள் இருக்கக்கூடிய ஊரில் ஏன் ஒரு 100 விமன் மட்டும் இன்னைக்கு எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இந்த 100ல் ஆரம்பிப்போம். இந்த 100 அப்படிங்கிறத நாம் ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும். ஒரு அக்கா வந்தாங்க இங்கே பேசும்போது, எனக்கு கமர்ஷியல் கனெக்ஷன் தாங்க என்னோட இபி கனெக்ஷன் இருக்குது, எனக்கு தொழிலுக்கு வேற ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நேரத்தை எடுக்க போகிறதில்ல, பிகாஸ் காலையிலேருந்து நம்ம இங்கே உட்காந்துட்ருக்கோம். உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, எம்எல்ஏ ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. இதில் எத்தனை பேர், நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என் தொகுதி இல்லை, எல்லாரும் வேறு தொகுதியிலேருந்து, நம்ம அக்கா சொன்ன மாதிரி வேறு தொகுதியிலேருந்து வந்திருக்கீங்க. இதில் எத்தனை பேர் நான் ஒரு முறையாவது என்னோட எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க. உனக்குறிச்சியா? ஓகே, குட். பாருங்க, எம்எல்ஏ எம்பிங்கிறவங்க யாரு? மக்களோட பிரதிநிதி. நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, 5 வருஷம் பண்றீங்க, 10 வருஷம் பண்றீங்க, 2 வருஷம் பண்றீங்க. சரி, எம்எல்ஏ எம்பி அப்படிங்கிறவங்கள நம்ம பிரச்சனைக்காக போய் பார்க்கணும்னு என்னைக்காவது நினைச்சீங்களா? ஏன் நினைக்கல? ஆக்சசபிள் இல்ல. அவங்களை எங்க போய் பார்க்கிறது? அப்புறம் யாருமாது கரெக்ட். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தூங்குற மணிகாரனை எழுப்புவான் ஏன் பழைய கந்தாயம் கேட்பானே அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க வேற எம்எல்ஏ போய் எம்பி போய் பாருங்க, இவங்க என்ன பிரச்சனையும் எனக்கு கொண்டு வருவாங்களோ தெரியலையே. கரெக்ட். வேற பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு தோணல. கரெக்ட். எங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் வரல. ஐயோ பெரிய கிரைசிஸ் வந்தது, இவங்க போய் அதை தீர்ப்பு வைப்பாங்கிற எண்ணம் எங்களுக்கு வரல, அதனால பார்க்கல. பட் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எத்தனையோ அரசாங்கத்தோட ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. பெண்களை முன்னேற்றணும், இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு பெண்கள் இறங்கினா. நீங்களாம் நிறைய பேர் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. விமன் ஆர் ட்ரஸ்டட் கொலீக்ஸ், ட்ரஸ்டட் ஸ்டாஃப், அவங்க கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தோம்னா ரொம்ப சின்சியரா பண்ணுவாங்க. எனக்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க கூட ஒரு சில தம்பிங்கள்லாம் இருக்காங்க, அக்கா எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு திட்டிட்டு இருப்பாங்க. கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல ஒரு தம்பி சொன்னாரு, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, பெண்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சிருக்கிறீங்களா, ஆண்கள் எல்லாம் ஓட்டு வேண்டாமா அப்படின்னு எல்லாம் மிரட்டினாரு. ஆனா பெண்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதனோட சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட், இது எல்லாமே அது வேற லெவல்ல இருக்கும். அது நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். அப்படி அந்த பெண்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இந்த பெண்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த அனுபவத்தில் கிடைச்சதுல பெண்கள் கிட்ட ஒரு மாற்றத்தை ஆரம்பிச்சோன்னா அது ரொம்ப வேகமாக நடக்கும். ஒரு சேஞ்ச் நீங்கள் சொசைட்டியில் ஏதாவது கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னுமே பண்ண வேண்டாம், வெறும் பெண்களை பிடிச்சி அம்மா இந்த சேஞ்சை கொண்டு வரணும்னு அவங்கள சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த சொசைட்டியில் சேஞ்ச் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதனால் இந்த விமன் என்டர்பிரீனியர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தனியாக ஒரு செஷன் நடத்திட்டு, அவங்களுக்கு ஒரு செஷனை நடத்தினோமா, ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டோம், பாருங்க எம்எல்ஏ பெண்களுக்காக அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, அது இல்லை. உங்களோட தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், தொடர்ச்சியாக நாங்கள் நிற்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், எதுவாக இருந்தாலும் எனக்கு பேங்க்கில் லோனில் இஷ்யூ, ஐ சஸ்பெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் நல்லா இருந்து கூட அந்த மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வாங்க
இல்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ ஸ்கீம் எல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அது பர்டிகுலரா விமன் போய் தொழில் ஆரம்பிச்சோம்னா 1 crore வரைக்கும் கொலாட்ரல் இல்லாம லோன் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கணுமா, வாங்க எங்களோட ஆபீஸ்ல நாங்க ஹெல்ப் பண்றோம். இல்ல நிறைய பேத்துக்கு வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, இல்ல பக்கத்து வீட்டுக்கார வேணும்னா என்ன வம்பிழுக்கிறான். ஏன் வம்பிழுக்கிறான்? நான் லேடி தொழில் நடத்துறேன், என்ன மிரட்டலான்னு நினைக்கிறாங்க. ஏய் பொம்பளை தானப்பா, ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்ப எனக்கு செக்யூரிட்டி ஒரு ப்ராப்ளமா இருக்கு. நாங்க இருக்கோங்க. சோ எதுவாக இருந்தாலும் இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுறாங்க, அன்ஜஸ்டிஃபைடா உங்களை டார்ச்சர் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கு இல்லையா, பணம் கொடுக்கலையா, கொடுக்கல் வாங்கல், உங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு சர்வீஸை எடுத்துட்டு அவங்க பணம் கொடுத்துருக்கலாம், அந்த சர்வீஸை வேணுனே குறை கண்டுபிடிக்கலாம். உங்ககிட்ட ஒரு பொருள் எடுத்துட்டு போகலாம், அது வேணுனே உடஞ்சிருக்குன்னு உங்ககிட்ட அதை டிமாண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடத்தும் போது பெண்கள் என்ன தெரியுமா கஷ்டப்படுவாங்க? யாரு நம்மளுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி எப்படி இருக்குது, உனக்கு யாராவது பெரிய ஆள் தெரிஞ்சா கூட்டிட்டு வா. எனக்கு இங்க சொல்லுவாங்க, இல்லைங்க யாராவது இன்ஃபுளுன்ஷியல் ஆள் சொன்னா கேட்பாங்கன்னு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம நினைச்சு பாருங்க, நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்களை முக்கியமான ஆளை தெரியுங்கிறதால நம்மளுக்கு ஒரு ஜஸ்டிஸ் ஆக்சசபிலிட்டி இருக்கு. ஆனா இது இல்லாத எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த கஷ்டத்துல இருக்காங்கல்ல. எனக்கு அதனாலதான் நிறைய நேரம் அக்கா ஜாபுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வரும்போதெல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கும். நாம ரெக்கமெண்ட் பண்றது மூலமா அங்க தகுதி வாய்ந்த ஒரு ஆளுக்கான வாய்ப்பை எங்காவது இழந்துருவாங்களோ, அதை நாம செஞ்சிடலாமா? ஒரு பக்கம் ஒரு பெரிய போராட்டம். அது நம்ம கூடவே இருப்பாங்க, கொலீக்ஸ் இருப்பாங்க, இல்ல தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க பையன் பொண்ணு வேலை வரும்போது நம்ம கூட இருக்கிறவங்களோட பொண்ணு பையனுக்கு வேலை கேட்கறதா, இல்ல அந்த இடத்துக்கு தகுதியான ஒரு நபர் நியாயமான ப்ராசஸ்ல போறவருக்கு அந்த வேலை கிடைக்கணுமா அப்படிங்கும் போது கொஞ்சம் மனசுக்குள்ள எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குதான் செய்யுது. ஓகே, பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் ஐ எம் டேக்கிங் டெசிஷன். ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க நம்மளோட இருந்தா நம்மளுக்கு தைரியமா இருக்குமே. எனக்கு இவங்க தெரிஞ்சவங்க, அக்கா போட்டோ எடுத்துக்கணும், வாங்கப்பா போட்டோ எடுத்துக்கலாம். தம்பி அதுக்கப்புறம் இல்லக்கா என்ன ஒரு ரவுடி இல்ல ரோட்ல மிரட்டிட்டே இருந்தான், அதான் உங்ககிட்ட ஒரு போட்டோ எடுக்கலாம். யார் தெரியுமா பாரு, நான் எம்எல்ஏ அக்காவுக்கு ரொம்ப க்ளோஸ், போட்டோ வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஐ அம் ஹாப்பி அபவுட் இட். யாரும் இயலாதவங்க, தன்னால வலிமையை காட்ட முடியாதவங்க, யாரோ ஒருத்தங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ், ஐ ஆம் கிவிங் எ ஸ்ட்ரென்த் டு தெம் அப்படி. அதனால இங்க இருக்கிற 100 பெண்கள், நீங்களா சாதாரண பெண்கள் இல்ல, நீங்க எல்லாம் நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கிற பெண்கள், சுயமாக சொந்த காலில் நின்று குடும்பத்தையும் உங்களோட கம்யூனிட்டி இங்க ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள். ஸோ நீங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ். நீங்க ஏதோ ஒரு விதத்துல சமுதாயத்துல தாக்கத்தை ஏற்படுத்துறீங்க. உங்களுக்கே தெரியாம நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க. அந்த 11வது படிக்கிற கார்த்திகா இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். என்னப்பா அது 11வது வகுப்பு படிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும்? மேக்சிமம் இன்னைக்கு அம்மா அப்பா கிட்ட திட்டுவாங்க, பட் டீச்சர் கிட்ட ஹோம்ஒர்க் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம இருந்தா போதுண்டா வாழ்க்கையில நினைக்கும் போது அந்த பொண்ணு ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணி இன்னைக்கு வருதுன்னா ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர். கார் வாஷ் அந்த அக்கா சொன்னாங்க, யாருமே ஆம்பளைங்க தாங்க இந்த வேலையை செய்வாங்க, நான் செய்யறேன். சந்தோஷமா இருக்கு. இது ஒண்ணு கூட தெரிஞ்சுக்கிறோம். நாம ஒருத்தர் லைஃப்ல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிறோம். அது ஒரு ரிசோர்ஸா நம்மளுக்கு மாறுது. அந்த கனெக்டிவிட்டி, அந்த நெட்வொர்க் நம்மளுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, எனக்கு என்னோட டீம் மெம்பர்ஸுக்கு இன்க்ளூடிங் குமுதா அக்காவோட சேர்த்து, குமுதாவுக்கு நான் அக்காவே இல்லை, குமுதா அக்கா தெரியும் மரியாதைக்காக. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இன்னைக்கு இந்த 100 பெண்கள் எங்களுடைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறார்கள்னு நான் ஃபீல் பண்றேன். இதுல எங்க பியூட்டி பார்லர் நடத்துறவங்க இருக்கீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய பேர் எங்கிட்ட என்னோட ப்ராடக்ட் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னீங்க. தாராளமா சொல்லுங்க. உங்களோட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நல்லதை ஷேர் பண்றீங்க. அக்கா உங்ககிட்ட எங்களோட ப்ராடக்ட் கொடுக்கணும் வாங்க, இல்ல எங்களோட ஒரு கஷ்டத்தை சொல்லணும் வாங்க, இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது வாங்க. ஓகே, ஏன்னா ஒரு விமன் கிட்ட நம்ம நெருங்கி பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா?
சார் என்னோட ஆஃபீஸ்க்கு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு வர நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கே தாங்க இருக்கோம், நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க உங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதனால் அரசியல்வாதி எம்எல்ஏ அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு உதவுவதற்காக ஒரு சகோதரியும் அவர்களோடு இணைந்து ஒரு குடும்பமும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை சொல்கிறதுக்காக தான் இந்த வேலிடிட்டியோட ஸ்பீச்சை நான் பண்ணணும்னு நினச்சேன். இட் இஸ் நாட் அன் அகைன் ஐ எம் டெல்லிங், இட் இஸ் நாட் அன் ஒன் டே ஈவெண்ட். நான் இவங்க கிட்டும் ஆவடியம்மாள் கிட்டும் சொன்னேன், எந்தெந்த பேங்க்லலாம் லோனுக்கான ப்ராப்ளம் இருக்கோ நாங்கள் வந்து பேங்க்குக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகே, பேங்க்கில் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுங்க, அந்த ப்ராசஸை ஜுடிஷியஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேவரட்டிசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் இதை வந்து பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அது இல்லாமல் எகெயின் மார்க்கெட்டிங், இன்றைக்கி வந்து மார்க்கெட்டிங், அவங்கள பற்றின விஷயங்கள் வாய் வழியாக போகிறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கும் வந்து தாராளமாக, பிகாஸ் எப்போவுமே ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து நம்ம வேலை செய்யும் போது அதற்கான பலன் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். நான் இது பண்ணிட்டு இருக்கேன், யாருக்குமே தெரியல, நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அக்கா சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, நாங்கள் தொப்புள்ள அதை வந்து வச்சோன்னு சொன்னால் அந்த காலத்தில் எப்படி வந்து அந்த உடம்போட சூட்டை குறைக்கும் அப்படிங்கிறத நான் பேட்டன்ட் எல்லாம் பண்ணிட்டேங்க, அடுத்த லெவலுக்கு என்ன போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த விஷயத்துக்காகவும் இங்கே இருக்கிற உங்ககிட்டவும் நான் கேட்குறேன், பிகாஸ் நான் மட்டுமே அதை பண்ண முடியாது. இங்கே இருக்கிற நீங்கள், அக்கா எங்களுக்கு நேரம் இருக்கு, உங்களோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கோம், இந்த மாதிரி எங்களை மாதிரி எத்தனையோ பெண்களுக்கு நாங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நல்லது, எனக்கு மாதத்துக்கு 1 மணி நேரம் வந்து சர்வீஸ்க்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் வாங்க, நாம இன்னும் கூட நிறைய பேத்துக்கு கை கொடுப்போம். அதனால இந்த விஷயங்களை சொல்லிட்டு இந்த ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் ரெயிலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஏன்னா அரசியல் கூட்டங்கள், ஓட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல, மனசுக்குள்ள குமுதாக்கா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை பண்ணும்போது மன திருப்தின்னு ஒன்று இருக்குல்ல, பணம், அதிகாரம், புகழ் எதுவாக இருந்தாலும் அந்த அக்கா சொல்லும்போது எனக்கு வழக்கமாக கண்ணிலலாம் தனியே வராது, ஓகே நாலு அப்படின்னு. பட் அவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்து, ஏன்னா நான் எதுக்காக நினச்சேன்னா காந்திமதி அக்கா மாதிரியான டீம் மெம்பர்ஸ் என்னோட இருக்கிறதால தான் இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியாயிருக்கு. ஏன்னா கொரோனாவில் யாருக்கு கொரோனா வந்தாலும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து லிஸ்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட வாலண்டியர்ஸ் வந்து 10 பேர் 20 பேத்துக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா, நாங்கள் சாப்பாடு அனுப்புகிறோம், ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேணுமா ஹாஸ்பிட்டல் பண்ணித்தரோம், ஆக்சிஜன் வேணுமா பண்ணித்தரோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் எத்தனையோ பேத்துக்கு பண்ணணும். ஆனால் அந்த அக்கா சொல்லும்போது மனசு கொஞ்சம் கலங்கி போய், ஓ இது நடந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அதை நினைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். மீண்டும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.